Dear students, welcome back to another video from Effective Biology. In this video, we are going to learn about WBC. Last video la RBC பத்தி ஃபுல்லா பார்த்துட்டோம். இப்போ WBC பத்தி பார்ப்போம். WBC ஓட characteristic points வந்து 5 points மட்டும் கொடுத்திருக்காங்க. WBC are colorless. இதுக்கு color கிடையாது, white colorல இருக்கும். They do not have hemoglobin. இதில் hemoglobin present கிடையாது. Or nucleated cell. இதுக்குள்ள செல்ஸ் வந்து நியூக்ளியஸ் ப்ரெசண்ட் ஆகிருக்கும் செல்லுக்குள்ளே. இப்போ ஆர்பிசி வந்து கலர் இருக்கும், ரெட் கலர், இங்கே கலர்லெஸ். அதே மாதிரி ஆர்பிசியில் ஹீமோக்ளோபின் ப்ரெசண்ட்டு, இங்கே ஆப்சண்ட் ஆஃப் ஹீமோக்ளோபின். ஆர்பிசியில் எந்த ஒரு செல் ஆர்கனல்ஸும் கிடையாது, ஆப்சன்ஸ் ஆஃப் நியூக்ளியஸ். இங்கே டபிள்யூபிசியில் நியூக்ளியஸ் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கு. இட் இஸ் ஃபவுண்ட் இன் த போன் மேரோ, ஸ்ப்ளீன், தைமஸ் அண்டு லிம்ப் நோட்ஸ். இது எங்கெல்லாம் இருக்கும் இந்த WBC அப்படின்னா போன் மேரோ, ஸ்ப்ளீனு, தைமஸ் அண்டு லிம்ப் நோட்ஸில் இருக்கும். தே ஆர் கேப்பபிள் ஆஃப் அமீபாய்டு மூமெண்ட். இந்த WBCs வந்து ஏதாவது பாடியில் இன்ஃபெக்ஷன் ஆகும்போது அந்த டார்கெட் பிளேஸ்க்கு எப்படி போகும் அப்படின்னா அமீபாய்டு மூமெண்ட் மூலமாக போகும். இப்போ அமீபா எப்படி மூவ் ஆகும்னு நம்ம சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருக்கோம் இல்லையா. அமீபா மூவ் வித் த ஹெல்ப் ஆஃப் சூடோபோடியா அப்படிங்கிறது ஒரு ஃபால்ஸ் ஃபீட்டு, ஒரு ஹேர்லைக் ஸ்ட்ரக்சராக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். மோஸ்ட் அனிமல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில அனிமல்ஸு லோக்கோமோஷன்ஸு இந்த அமீபாய்டு மூமெண்ட் மூலமாக தான் மூவ் ஆகும். இது அதர்வைஸ் நோன் அஸ் க்ராலிங் லைக் மூமெண்ட்டுன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட்டு இட் இஸ் கலர்லெஸ், இட் do not have hemoglobin. Second point, third one nucleated cell. Fourth one, it is found bone marrow, spleen, thymus and lymph nodes. It use the amoeboid movement. ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு போகணும் அப்படின்னா அமீபாய்டு மூமெண்ட்டில் போகும். இப்போது இந்த WBC செல்ஸை வந்து நம்ம மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு ஸ்டெயின் எடுத்துருக்கணும். ஒரு சில டைஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த டையை வந்து அப்சர்வ் பண்ணும்போது தான் இந்த மாதிரி நமக்கு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நியூக்ளியஸ் வந்து லோப்டு 2 லோபா 3 லோபா இருக்கிறது எல்லாமே தெரியும். ஸோ டை அப்படிங்கிறது விச் இஸ் கிவிங் கலர் டு த சப்ஸ்டன்ஸு. இதில் பார்த்தீங்கன்னாக்கா டை கொடுத்ததுனால தான் நியூட்ரோஃபில்ஸு, ஈஸ்னோஃபில், பேசோஃபில் இந்த மாதிரி செல்ஸுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த கிரானியூல்ஸ் இல்லை அப்படிங்கிறது லிம்போசைட்டு, மோனோசைட்லாம் கிளியராக தெரியுது. இப்போது WBC அப்படிங்கிறத 2 டைப்ஸ் ஆஃப் செல்லாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து கிரானுலோசைட்டு, இன்னொன்று ஏ கிரானுலோசைட்ஸ். இப்போது கிரானுலோசைட்ஸ் அப்படின்னாவே அந்த செல்ஸுக்கு கடைசியாக ஃபில்ஸ் அப்படின்னு முடியும். ஏ கிரானுலோசைட்ஸ் அப்படின்னா அந்த செல்லுக்கு கடைசியாக சைட்ஸ் அப்படின்னு சொல்லி முடியும். கிரானுலோசைட்ஸ் அப்படின்னா செல்ஸ் ஆர் ஃபில்டு வித் கிரானியூல்ஸ், துகள்கள் வந்து அதுக்குள்ளே ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஏ கிரானுலோசைட்ஸ் அப்படின்னா ஏனாவே ஆப்சண்ட்டு, அப்போது ஆப்சன்ஸ் ஆஃப் கிரானியூல்ஸ், அதுக்குள்ளே துகள்கள் கிடையாது. கிரானுலோசைட்ஸு நியூட்ரோஃபில், ஈசினோஃபில், பேசோஃபில் இந்த 3 டைப்ஸ் ஆஃப் செல்லு வந்து கிரானுலோசைட். லிம்போசைட் அண்டு மோனோசைட் இது ரெண்டும் ஏ கிரானுலோசைட்ஸ். லுக் அட் திஸ் பிக்சர். இந்த பிக்சரை வந்து கவனிங்கப்பா. ஃபஸ்ட்டில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ் லோப்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக டாட்டாக இருக்கு இல்லையா, இது எல்லாமே தான் கிரானியூல்ஸு. அதனால் இது கிரானுலோசைட்ஸ். கிரானியூல்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுனால கிரானுலோசைட்ஸ். செகண்ட் டயக்ராம் பாருங்கள், லிம்போசைட்டும் மோனோசைட்டும். இதுக்குள்ளே டாட்ஸ் எதுவுமே இல்லை இல்லையா, துகள்கள் எதுவுமே இல்லை, கிரானியூல்ஸ் வந்து ஆப்சன்ட். அதனால் இது ஏ கிரானுலோசைட்ஸ். The white blood corpuscles can be grouped into 2 categories. ஒன்று வந்து granulocytes, இன்னொன்று agranulocytes. Granulocytesல they contain granules in their cytoplasm. சைட்டோபிளாஸுக்குள்ள சின்ன சின்ன துகள்கள் granules வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். Their nucleus is irregular or lobed. இப்போ நம்ம பார்த்தோம்லே டயக்ராம்குள்ளே ஒன்று கூட ரவுண்டு ஃபார்மில் இல்லை, இர்ரெகுலர் ஷேப்பில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அது பார்க்கும்போது சின்ன சின்ன ரவுண்டாக லோபாக பிரிஞ்ச மாதிரி இருந்தது இல்லையா, அதனால தான் இந்த நியூக்ளியஸ் வந்து இர்ரெகுலராக இருக்கும், இல்லைன்னா லோப்டு ஃபார்மில் இருக்கும். The granulocytes are of 3 types. One is the neutrophil, another one is the eosinophil, third one basophils. இது வந்து ஒரு சில டைமில் நமக்கு நல்லா தெரியணும் மைக்ரோஸ்கோப்பில் அப்படிங்கும்போது டைஸ் கொடுத்துருப்பாங்க. நியூட்ரோஃபில்லை வந்து நியூட்ரல் டைஸை வச்சு ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்னா நியூட்ரோஃபில்ஸ் வந்து கிளியராக மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கலாம். நியூட்ரல் டைஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னா ஆர் ப்ரொடியூஸ்டு பை கம்பைனிங் பேசிக் அண்டு ஆசிட் டை. ஆசிட் டையும் பேசிக் டையும் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய டை பேர் தான் நியூட்ரல் டைஸ். அதனால தான் இதுக்கு நியூட்ரோஃபில்னு நேமு.
அசிடிக் டைஸில் ஈசினோஃபில்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. ஈசினோஃபில்ஸில் தெரியணும் கிளியராக அப்படின்னா அசிடிக் டைஸில் போட்டோன்னா ஈசினோஃபில்ஸ் வந்து கிளியராக நமக்கு மைக்ரோஸ்கோப்பில் தெரியும். அதே மாதிரி பேசோஃபில்ஸ் கிளியராக தெரியணும்னா பேசிக் டைஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஹிஸ்டாலஜி அப்படிங்கிற ஒரு பிரான்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டடி அபவுட் த மைக்ரோ அனாட்டமி அண்டு செல்ஸ் டிஷ்யூஸ். இட் இஸ் விஷுவல் ஆர்ட் ஆஃப் த ரெகக்னைசிங் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் செல்ஸ். இந்த ஹிஸ்டாலஜி அப்படிங்கிறதெல்லாம் செல் அந்த ஸ்லைடு இருக்கு இல்லையா, மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கக்கூடிய அந்த ஸ்லைடு அது எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ அந்த செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா இன்னர் பார்ட்டும் கிளியராக நமக்கு தெரியும். The first one is neutrophils. They are larger in size and have a 2 to 7 lobed nucleus. இதில் பார்த்தீங்கன்னா 2லேருந்து 7 lobed nucleus வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். These corpuscles from 60 to 65% of the total leukocytes. லியூக்கோசைட்ஸில் டோட்டலாக வந்துட்டு 60லேருந்து 65% இதுதான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அதிகமாக இருக்கக்கூடிய செல்லு வந்து WBC செல்லு நியூட்ரோஃபில் தான். இது ஒரு 1 மார்க்கில் கேட்கலாம். 60லேருந்து 65% ப்ரெசென்ட் ஆகிருக்கு. their number are increased during infection and inflammation. இது வந்து பார்த்திங்கன்னா இதோட நம்பர் 60லேருந்து 65% வரைக்கும் இருக்கக்கூடியது ஒரு 90% வரைக்கும் கூட இன்க்ரீஸ் ஆகும். எதனால் அப்படின்னா பாடியில் இன்ஃபெக்ஷன் ஆகும்போது, நோய் தொற்று ஏதாவது வரும்போது அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும். இல்லை அப்படின்னா உடம்பு வீக்கம் ஆகும்போது, இன்ஃப்ளமேஷன் ஆகும்போது இந்த நியூட்ரோஃபிலோட எண்ணிக்கை வந்து அதிகமாகும். The second one is eosinophils. It has a bilobed nucleus and constitute 2%லேருந்து 3% of the total leukocytes. டோட்டல் லியூக்கோசைடில் 2லேருந்து 3% மட்டும்தான் இது ப்ரெசென்ட் ஆகிருக்கும். their number increase during conditions of allergy and parasitic infection. இது எப்போல்லாம் இதோட எண்ணிக்கை அதிகமாகும் ரத்தத்தில் அப்படிங்கும்போது அலர்ஜி டைம், ஒவ்வாமை, ஏதாவது உடம்புக்கு ஒத்துக்காது சாப்பிடும்போது என்னாகுன்னா ஒவ்வாமை ஏற்படும் இல்லையா, அலர்ஜி ஏற்படும் அந்த டைமில். இல்லைன்னா parasitic infection, ஏதாவது ஒட்டுண்ணி வந்து நம்ம உடம்புக்குள்ளே போய் அது மூலமாக நோய் தொற்று வந்துச்சு அப்படின்னாக்கா இந்த ஈசினோஃபிலோட எண்ணிக்கை வந்து அதிகமாகும். ஸோ அலர்ஜி டைமு அண்டு parasitic infection டைமில் ஈசினோஃபிலோட எண்ணிக்கை வந்து 10, 12 இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகலாம் பர்சன்டேஜில். இட் பிரிங்ஸ் அபவுட் டீடாக்சிஃபிகேஷன் ஆஃப் டாக்ஸின், அதாவது நச்சுக்களை வந்துட்டு கம்மிப்படுத்தும். ஓகே, தென்னு பேசோஃபில்ஸ். பேசோஃபில்ஸ் ஹாவ் லோப்டு நியூக்ளியஸ். தே ஃபார்ம் 0.5லேருந்து 1% ஆஃப் த டோட்டல் லியூக்கோசைட்ஸ். இதுதான் இருக்கிறதுலே வந்து பார்த்திங்கன்னா குறைந்த அளவு எண்ணிக்கை இருக்கக்கூடிய செல்லு லியூக்கோசைட்ஸில். எவ்வளோ இருக்குது? ஜஸ்ட் ஒன்லி 0.5%லேருந்து 1% மட்டும்தான் இருக்குது. தே ரிலீஸ் கெமிக்கல் டியூரிங் த ப்ராசஸ் ஆஃப் இன்ஃப்ளமேஷன். இது வந்து ஒரு சில கெமிக்கல்ஸை வந்து ரிலீஸ் பண்ணும். ரிலீஸ் பண்ணுறதுனால என்னாகும் அப்படின்னா பாடி வந்துட்டு அந்த இன்ஃபெக்ஷன்லேருந்து நம்மளை ப்ரொடக்ட் பண்ணிக்கலாம். த நெக்ஸ்ட் ஒன் இஸ், இப்போ இவ்வளோ நேரம் பார்த்தது கிரானுலோசைட்டில் 3 டைப்ஸ், நியூட்ரோஃபில், ஈசினோஃபில் அண்டு பேசோஃபில். தென்னு ஏ கிரானுலோசைட். Granules are not found in the cytoplasm of the cells. இதுக்குள்ளே கிரானியூல்ஸ் வந்துட்டு ப்ரெசண்ட்டாக இருக்காது சைட்டோபிளாசமில் கம்ப்ளீட்டாக, அதில் வந்து ஒன்றுமே இருக்காது. த கிரானுலோசைட்ஸ் ஆர் 2 types. ஒன்று வந்து லிம்போசைட், another one is the monocytes. Now we will see one by one. The first one is lymphocytes. These are about 20 to 25% of the total leukocytes. டோட்டலாக இருக்கக்கூடிய WBC செல்லில் 20லேருந்து 25% வந்து இது ப்ரெசென்ட் ஆகிருக்கும். they produce antibodies during bacterial and viral infection. இது என்ன பண்ணும் அப்படின்னா ஆன்டிபாடிஸை வந்து க்ரியேட் பண்ணும், உற்பத்தி பண்ணும். ஆன்டிபாடிஸ் அப்படிங்கிறது எதிர்பொருட்கள். ஏதாவது ஆன்டிஜன் நம்ம பாடிக்குள்ளே வந்துச்சு, பாக்டீரியாவோ வைரஸோ ஏதாவது உள்ளுக்குள்ளே என்டர் ஆச்சு அப்படின்னா அந்த பாக்டீரியா வைரஸை ஆன்டிஜன்னு சொல்லுவோம். இது நம்ம பாடிக்குள்ளே ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் உள்ளே வந்துச்சு அப்படின்னா அதை எகெயின்ஸ்டாக அதை பிடிச்சி அதை கில் பண்ணுறதுக்கு நம்ம பாடியில் ஒரு ப்ரோட்டீன் வந்துட்டு செக்ரேட் ஆகும். அந்த ப்ரோட்டீன் தான் ஆன்டிபாடிஸ், எதிர்பொருட்கள். ஸோ அந்த எதிர்பொருட்களை உற்பத்தி பண்ணி அந்த பாக்டீரியா வைரஸை கில் பண்ணிடும், என்கல்ஃப் பண்ணிடும், முழுங்கிடும். Then fourth one, monocytes. They are the largest of the leukocytes and are amoeboid in shape. இது வந்து பார்த்திங்கன்னா மோனோசைட்ஸு இருக்கிறதுலே இதுதான் லார்ஜஸ்ட்டு செல் லியூக்கோசைட்ஸில். இது 1 மார்க்கில் கேட்கலாம். அதே மாதிரி அமீபாய்டு இன் சேஃப். அமீபாய்டு சேஃப்னா இதுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் சேஃபை வந்து நம்ம சொல்ல முடியாது. அமீபா எப்படி இருக்கும்? அமீபா வந்து எந்த சேஃபில் வேணால் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி தான் இந்த மோனோசைட்டும் எந்த சேஃபில் வேணால் இருக்கும். தீஸ் செல்ஸ் ஃபார்ம்
5 to 6% of the total leukocytes. Total leukocytesல பார்த்தீங்கன்னா இது 5லேருந்து 6% ப்ரெசென்ட் ஆகிருக்கும். தே ஆர் பாகோசைட்டிக் அண்டு கேன் என்கல்ஃப் பாக்டீரியா. இது வந்து ஒரு பாகோசைட்டிக் செல்லாக வந்துட்டு ஆக்ட் பண்ணி பாக்டீரியா உள்ளே வரக்கூடிய பாக்டீரியா எல்லாமே என்கல்ஃப் பண்ணிடும். இப்போ நம்ம ஏ கிரானுலோசைட்டில் 2 டைப் பார்த்தோம். ஒன்று வந்து லிம்போசைட்டு, அனதர் ஒன் இஸ் த மோனோசைட்ஸ். next one is blood platelets or thrombocyte. பிளேட்லெட்ஸை த்ரோம்போசைட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். தீஸ் ஆர் ஸ்மால் அண்டு கலர்லெஸ். இது பார்க்க ரொம்ப ஸ்மாலாக இருக்கும் அண்டு கலர்லெஸ். தே do not have நியூக்ளியஸ். இதுக்கு நியூக்ளியஸ் வந்து இல்லை. தேர் ஆர் about 2 lakhs அண்டு 50,000லேருந்து 4 lakhs வரைக்கும் இந்த செல் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் பர் கியூபிக் மில்லிமீட்டர் ஆஃப் பிளட்டு. இப்போது ஒரு 1 cubic millimeter ஆஃப் பிளட்டில் எவ்வளோ பிளேட்லெட்ஸ் இருக்கும் அப்படிங்கிற கவுண்ட்டு இதில் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. பிளேட்லெட்ஸில் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. 2,50,000 இருந்து 4 lakhs வரையும் இருக்கலான்னு. நமக்கு ஆர்பிசிலையும் கொடுக்கல, டபிள்யூபிசிலையும் கொடுக்கல. நான் சொல்கிறேன், நீங்கள் வேணால் அதை நோட் பண்ணிக்கோங்க. டபிள்யூபிசி வந்து 4 to 6 millions ஆஃப் செல்ஸ் வந்து கியூபிக் மில்லிமீட்டர் ஆஃப் பிளட்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இப்போ டபிள்யூபிசி பார்த்தோன்னா 7,000லேருந்து 8,000 டபிள்யூபிசிஸ் வந்து கியூபிக் மில்லிமீட்டர் ஆஃப் பிளட்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி லைஃப் ஸ்பான் பார்த்தீங்கன்னா ஆர்பிசி செல்லுக்கு 120 days கொடுத்துருந்தாங்க. பட் டபிள்யூபிசி செல் வந்து பார்த்தீங்கன்னா 3 weeks வந்து உயிரோடு இருக்கும். ஓகேவா? see now the life span of platelets is 8லேருந்து 10 days. இது வந்து 8 to 10 days மட்டும்தான் உயிரோடு இருக்கும். they play an important role in clotting of blood. இதோட மெயின் ஒர்க் என்னென்னா பிளட்டை கொயாகுலேட் பண்ண வைக்கும். இப்போ ஏதாவது ஒரு காயம் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டினியூவாக அந்த காயத்தில் ஊண்டுலேருந்து பிளட்டு வந்துகிட்டே என்னாகும், இருந்துகிட்டே இருந்ததுன்னா பிளட்டு வந்து ஃபுல்லாக லாஸ் ஆகிடும் இல்லையா? பிளட்டே இல்லாமல் அந்த பர்சன் வந்து டெத் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் இந்த பிளேட்லெட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு சில விட்டமின்ஸ் கூட சேர்ந்து அந்த பர்டிகுலர் பிளேஸ்க்கு போய் அந்த பிளட்டு வந்து கண்டினியூவாக போகிறத ஸ்டாப் பண்ணும். இதுதான் இதோட மெயின் ஒர்க்கு. கிளாட்டிங் ஆஃப் பிளட்டில் வந்து இன்வால்வ் ஆகுது. பிளேட்லெட்ஸ் ஃபார்ம் எ கிளாட் அட் த சைட் ஆஃப் இன்ஜுரி அண்டு ப்ரிவென்ட் பிளட் லாஸ். இதுதான் பிளேட்லெட்ஸு. நல்லா கரெக்டாக பார்த்துக்கோங்க. அதோட லைஃப் ஸ்பானு கியூபிக் மில்லிமீட்டரில் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது, அதே மாதிரி ஒவ்வொரு செல்ஸோட ஃபங்க்ஷன்ஸும் நம்ம கிளியராக பார்த்துக்கணும். இப்போது மோர் டு நோவில் என்னென்ன டிசீஸ் பிளட்டு சம்மந்தமாக வரும்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அனீமியா, செகண்டு லியூகோசைட்டோசிஸ், தேர்டு லியூகோபீனியா, ஃபோர்த் ஒன் த்ரோம்போசைட்டோபீனியா. சரியா? இது பிளட்டு ஒன்றா இன்க்ரீஸ் ஆன ஒரு டிசீஸு, அதே மாதிரி டிக்ரீஸ் ஆனால் டிசீஸ் வரக்கூடியது. இப்போது அனீமியா அப்படிங்கிறது டிக்ரீஸ் இன் நம்பர் ஆஃப் எரித்ரோசைட்ஸ். ஆர்பிசி செல்லு கவுண்டிங்கில் கம்மியாச்சுன்னா இந்த அனீமியா அப்படிங்கிற டிசீஸ் வரும். A condition in which the blood does not have enough healthy red blood cells. Red blood cells வந்து நல்ல ஹெல்த்தியாக இருக்காது. ஸோ அனீமியா ரிசல்ட் ஃபார்ம் எ லாக் ஆஃப் ரெட் blood cells. அதனால் இது என்ன ஆகும் அப்படின்னா ஈஸியாக வந்து ஆக்சிஜனை கேரி பண்ணிட்டு போக முடியாது இந்த டைப் ஆஃப் அந்த டைமில். ஓகே. தென் செகண்ட் ஒன் லியூகோசைட்டோசிஸ். இன்க்ரீஸ் இன் த நம்பர் ஆஃப் லியூகோசைட்ஸ். லியூகோசைட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது தான் இதோட மெயின் ப்ராப்ளம். அண்ட் இன்க்ரீஸ் இன் த நம்பர் ஆஃப் ஒயிட் செல்ஸ் இன் த பிளட் எஸ்பெஷலி டூரிங் அண்ட் இன்ஃபெக்ஷன் டைமில் வந்து என்ன ஆகுனா அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிடும். அப்போ என்ன வந்து சிம்டம்ஸ் வரும்னா ஃபீவர் அதிகமாக வரும், புவர் ஆப்டிடைட், நம்ம வந்து கரெக்டாக வந்து சாப்பிட முடியாது. அதே அனீமியாவுக்கு என்ன சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா ஷார்ட்னஸ் ஆஃப் ப்ரீத் பண்ண முடியாது அவங்களுக்கு ப்ராப்பராக. அதே மாதிரி ஃபாஸ்ட் ஹார்ட் பீட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக அடிக்கும். தென் டிசினஸ், ஒரு மாதிரி மயக்கமாகவே இருப்பாங்க. தென் தேர்டு ஒன் லியூகோபீனியா. டிக்ரீஸ் இன் நம்பர் ஆஃப் லியூகோசைட்ஸ். லியூகோசைட்ஸில் எண்ணிக்கையில் ரொம்ப கம்மியாக இருந்தது அப்படின்னா லியூகோபீனியா அப்படிங்கிற டிசீஸ் வரும். A reduction in the number of white cells in the blood typical of the various disease. Many people with leukopenia have no symptoms. நிறைய பேத்துக்கு வந்து leukopenia இருக்கா அப்படிங்கிற சிம்டம்ஸ் தெரியாது. பட் இன் சிவியர் கேசஸ் சிம்டம்ஸ் இன்க்ளூட் இன்ஃபெக்ஷன், சில்னஸ்ஸு, ஃபீவர், எபோ 100 டிகிரி வரைக்கும் ஃபீவர் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. அண்டு ஸ்வெட்டிங், அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அடிக்கடி வேர்த்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் வந்து சிம்டம்ஸு. தென்னு த்ரோம்போசைட்டோபேனியா. டிக்ரீஸ் இன் த நம்பர் ஆஃப் த்ரோம்போசைட்ஸ். த்ரோம்போசைட்ஸ் வந்து பிளேட்லெட்ஸ் இருக்குது இல்லையா, இது வந்து டிக்ரீஸ் ஆகிட நம்பர். ஸோ
த்ரோம்போசைட்ஸ் அப்படின்னாவே என்னது, அதோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன, நமக்கு கிளாட்டிங் ஆஃப் பிளட்டில் வந்து இன்வால்வ் ஆகிறது இல்லையா. அப்போது இது டெஃபிஷியன்சியாக இருந்தது, பிளட்டில் கம்மியாக இருந்தது அப்படின்னா, டெஃபிஷியன்சி ஆஃப் பிளேட்லெட்ஸ் இன் த பிளட், திஸ் காசஸ் ப்ளீடிங் இன் டு த டிஷ்யூ அண்டு ப்ரூசிங் அண்டு ஸ்லோ பிளட் கிளாட்டிங் ஆஃப்டர் இன்ஜுரி. அதாவது சிராய்ப்பு ஏற்படும் அந்த உடம்புல எங்கேயாவது வந்துட்டு இன்ஜுரி ஆச்சு அப்படின்னா கண்டினியூவாக என்ன ஆகும், அந்த டிஷ்யூஸ்லேருந்து ப்ளீடிங் வெளியில் வந்துகிட்டே இருக்கும், பிளட்டானது கிளாட் ஆகாமல் கண்டினியூவாக வெளியே வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஒவ்வொரு டிசீஸும் நான் என்னென்ன செல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனாலையோ இல்லை டிக்ரீஸ் ஆகிறதுனாலையோ வருது அப்படிங்கிறத கிளியராக பார்த்துக்கோங்க. இது வந்துட்டு நமக்கு 1 மார்க்கில் கேட்குறதுக்கும் சான்ஸ் இருக்குது. இல்லை அப்படின்னா 2 மார்க்கில் டிஃபைன் அனீமியா, டிஃபைன் லீக்கோபீனியா அப்படின்னு கேட்டாங்கன்னா இது வந்து சிம்டம்ஸும் நம்ம வந்து சேர்த்து எழுதலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. That's it with the lesson today. Thanks for watching. Kindly like, share and subscribe our channel to get the upcoming videos. Have a fabulous day.